ஆஃப் ஓஎஸ் நிறைய இருக்கு சொன்னேன் கரெக்டா. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா விண்டோஸ் 11 ஓஎஸ் வந்து எனக்கு வேணும். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ண போறேன், அதை டவுன்லோட் பண்ண போறேன். ஸோ டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலா டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட்னு ஒரு சொன்ன இல்லையா பிராண்டு. ஸோ இந்த பிராண்ட் தான் வந்து விண்டோஸோட ஓனர். ஸோ இவங்க கிட்ட மட்டும்தான் அந்த விண்டோஸ் 10, 11 அந்த மாதிரி ஓஎஸ் ரேஞ்ச் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் இவங்க தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஓஎஸ் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அதுக்கான ஆக்டிவேஷன் கீ வந்து நம்மளுக்கு கேட்கும். ஸோ அந்த ஆக்டிவேஷன் கீயும் போட்டு நம்ம எனேபிள் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளோட லேப்டாப் வந்து ஒர்க் ஆகும். ஆக்டிவேஷன் கீ இல்லைனாலும் லேப்டாப் ஒர்க் ஆகும். பட் ஆனால் அந்த இது வந்து கண்டிப்பா இருக்கணும், ஆக்டிவேஷன் கீ. அப்பதான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா எல்லாமே வந்து சிங்க் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னோட ஸ்க்ரீன்ல உங்களுக்கு ஒரு டேப் தெரியுது இல்லையா, ஒரு பாப்அப். ஸோ இந்த சர்ச் பார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லேப்டாப்ல. ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க நீங்க என்ன டைப் பண்ணாலுமே அதுக்கான அதான் நீங்க என்ன என்ன எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ கம்ப்யூட்டர் உள்ள, ஓகே, இந்த பார் வந்து உங்களை அங்க கூட்டு போயிடும். இந்த சர்ச் பார் வந்து ஒரு மேஜிக் பார் மாதிரி. ஓகே. ஸோ இதுல வந்து நான் என்ன எங்க போகணும்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் டைப் பண்ணேன்னா போதும். ஓகே. கடைசியா எங்கெங்க போயிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா, அதையும் அதுவே காட்டும். ரீசெண்டா நான் எங்க போயிருக்கேன், நோட் பேட் போயிருக்கேன், உங்ககிட்ட பேசுறதுக்காக டீம்ஸ்க்கு வந்திருக்கேன். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து கோடிங் மெட்டீரியல்ஸ், கிட் பேஷும் இன்டெலிஜும். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் போயிருக்கேன் ஒரு அப்ளிகேஷன் ஏற்றுறதுக்கு, அண்ட் வாட்ஸ்அப். ஓகே. ஸோ ரீசெண்டாக நான் எங்கே போனேன்றதையும் காட்டும், அண்ட் நான் எங்கே போகணுமோ அதுக்கான வழியும் வந்து அதுவே தேடி கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணால் போதும். ஓகே. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் உள்ள. இப்போது இதுதான் வந்து ஆக்டிவேஷன் பேஜ். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் என்னதான் ஓஎஸ் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து ஐஎஸ்ஓ இமேஜாக காப்பி பண்ணி அதை வந்து நீங்கள் சிஸ்டமில் பூட் பண்ணி விண்டோஸ் 11 ஓஎஸ் போட்டாலுமே உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் கீ கேட்கும். ஓகேவா. அந்த ஆக்டிவேஷன் கீயை எங்கே போய் போடணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து விண்டோஸ் சர்ச் பாரில் ஆக்டிவேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆக்டிவேஷன் செட்டிங்ஸ்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். ஓகே. அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செட்டிங்ஸ் வரணும், செட்டிங்ஸ்லேருந்து சிஸ்டம் வரணும். சிஸ்டம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஒரு ஸ்டேட் இருக்கும், அது உள்ள நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க. ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஸ்டேட்டில் இங்கே எப்போவுமே ஆக்டிவ்னு இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஆக்டிவ் நீங்கள் தான் வந்து பண்ணிக்கணும். ஓகே. பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க, உங்களுக்கு அங்கே ஒரு கீ கேட்கும். ஓகேவா. ஸோ அந்த கீ கேட்கும், அந்த கீயை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிடும். ஓகே. ஸோ இங்கே வந்து விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் வித் அ டிஜிட்டல் லைசன்ஸ் லிங்க்டு டு யுவர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கைண்ட்லி ஆட் யுவர் என்ன சொல்றது ப்ராடக்ட் கீ டிஜிட்டல் லைசன்ஸ் டு லிங்க் வித் யுவர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா விண்டோஸ் 11 ஓஎஸ் டவுன்லோட்னு போட்டுருவேன். ஓகே. போட்டோடனே எனக்கு இந்த இது வந்து வந்துடுச்சு. நான் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நான் விண்டோஸ் 11 போட்டேன். ஓகே. அது வந்து விண்டோஸ் 11 ப்ரோலேயே நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ எதுலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு அது வந்து கேட்டுச்சு என்ன. உள்ள போகும்போது எனக்கு என்னென்ன டிவைசஸ்ல ஓகே என்னென்ன ஐஎஸ்ஓ இமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அது காட்டும். எப்பவுமே நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற டேப்ல போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்றோம். ஓகே. அண்ட் அந்த இன்ஸ்டலேஷன் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து சார்ஜஸ் இருக்கும். ஓகே. ஆஃபீஸில் ஓகே, அதாவது டைரெக்டாக வந்து டவுன்லோட் ஃப்ரீ தான் கொடுத்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பென் ட்ரைவில் பூட் பண்ணுவோம். ஆஃபீஸ்லேயுமே அப்படி தான் பண்ணுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட ப்ராடக்ட் கீ தனியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த ப்ராடக்ட் கீ எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொன்னேன் இல்லையா ஆக்டிவேட்டுன்னு ஒரு இடம். ஓகே. அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அந்த ஆக்டிவேட் கீயை போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஆக்டிவேஷனை ஒரு ஒரு 1 to 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஒன்ஸ் அந்த ஆக்டிவேஷன் கீ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடுவோம் நம்ம லேப்டாப் உள்ள. நீங்கள் வந்து விண்டோஸ் 11 வந்து ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட லேப்டாப் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, ஓகே, அண்ட் என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்றத வந்து
மைக்ரோசாஃப்ட்ல கன்சிடர் பண்ணுவாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டீஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேபிள பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்கணும், அண்ட் வந்து ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஸோ அண்ட் சிபியு, ஜிபியு, என்பியு கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா எந்த ஓஎஸ் உங்களுக்கு செட் ஆகும்? விண்டோஸ் 11 ப்ரோவும் செட் ஆகும், விண்டோஸ் 11 ப்ரோ, கோபைலட்டு ப்ளஸ் வந்து டெஸ்க்டாப்ஸ். ஸோ லேப்டாப்ஸ் ப்ளஸ் டெஸ்க்டாப்ஸ் எது எதெல்லாம் இந்த வெர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கோ அது எல்லாத்துலயுமே வந்து அவங்களோட விண்டோஸ் 11 வந்து லேட்டஸ்ட் மாடல் ப்ரோ. ஸோ அஃபிஷியலா போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா விண்டோஸ் 11 ப்ரோ தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் படி என்னென்னலாம் இருக்கு. ஓகே, ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நான் வந்து சிம்பிளா இன்னொன்னு சொல்றேன். இவ்வளவு கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்க இது எதுவுமே வந்து பெருசாலாம் நினைக்காதீங்க. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் சொல்றேன். ஓகே, ஸோ விண்டோஸ் 11ஓட ஹேபிட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து தெளிவா எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவங்களோட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு அவங்களோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஒன்று வரும். ஓகே, அதை கிளிக் பண்ணி நீங்க சைன் ஆஃப் பண்ணாதான் உங்களால வந்து அதை டவுன்லோட் பண்ண முடியும். அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுவும் வரும், இது ஓஎஸ் இமேஜும் வரும். ஓகே, ஸோ அந்த சினாரியோல நீங்க டைரக்டா வந்து எப்போ அந்த லைசன்ஸ் பாக்குறீங்களோ அந்த செக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஜஸ்ட் இது எல்லாமே வந்து உங்களோட ஒரு நாலேஜ்க்காக. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ உங்களோட லேப்டாப்ல விண்டோஸ் 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு வந்து உங்க சிஸ்டமை நீங்க மாத்த போறீங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஓகே, ஒரு லேப்டாப்ல ஆல்ரெடி வந்து விண்டோஸ் 10 போட்டு பழைய மாடலா வச்சிருக்காங்க. இப்போ விண்டோஸ் 11லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த லேப்டாப்க்கு விண்டோஸ் 11 வந்து ஓஎஸ் மாத்தணும். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட வந்து பென் டிரைவ் இல்ல. ஓகே, ஓஎஸ் ரீஇமேஜ் பண்றதுக்கான ஃபைல நம்ம டவுன்லோட் பண்ணல. ஆனா வந்து கம்பல்சரி இன்னைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை விண்டோஸ் 11க்கு மாத்தியே ஆகணும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு டூல் ஒன்று இருக்கு மைக்ரோசாஃப்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த டூலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் மீடியா கிரியேஷன் டூல். ஸோ அந்த மீடியா கிரியேஷன் டூலை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா என்ன பண்ண வேணும், போயிட்டு நம்ம ரன் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த டூல் உள்ள வந்துட்டேன் இப்போ. ஸோ விண்டோஸ் 11 இன்ஸ்டலேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னும் இதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகே, அண்ட் இதோட ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டலேஷன் மீடியா கிரியேஷன் டூல். ஓகே, மீடியா கிரியேஷன் டூல். ஆக்சுவலா வந்து இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு ஹார்ட்வேர் ரிலேட்டடா கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா. ஸோ அதுல கேட்டாங்கன்னா மெயினா அதான் கேட்பாங்க. அண்ட் செகண்ட் திங் உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஓஎஸ் அப்கிரேடேஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு ஓஎஸ் போடுறதுக்கு உங்களுக்கு பென்ட்ரைவ் இல்லை. ஓகே, அண்ட் உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் உங்ககிட்ட இல்லை. ஆனா எந்த லேப்டாப்ல நீங்க ஓஎஸ் போடணுமோ அந்த லேப்டாப்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்னா இன்டர்நெட் கண்டிப்பா இருக்கும் கரெக்டா 24/7. ஸோ அவங்ககிட்ட இன்டர்நெட் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஓஎஸ் வந்து அப்கிரேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, ஒரு விண்டோஸ் 10 லேப்டாப் இருக்கு அப்படின்னா அந்த லேப்டாப்ல போயிட்டு எட்ஜ் ப்ரௌசரோ, ஃபயர்பாக்ஸோ இல்ல வந்து கூகுள் குரோமோ, ஓகே, எந்த ப்ரௌசரையும் யூஸ் பண்ணி உள்ள போயிட்டு இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான ஒரு சின்ன ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகே, அந்த ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் மீடியா கிரியேஷன் டூல் ஃபார் அப்கிரேடேஷன் விண்டோஸ் 11 அப்படின்னு நீங்க டைப் பண்ணி எந்த ப்ரௌசர்ல சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு மீடியா கிரியேஷன் டூல் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஃபர்ஸ்ட் பேஜ்ல டவுன்லோட் காமிக்கும். ஸோ நான் ஜஸ்ட் சும்மா டவுன்லோட் பண்றேன். ஓகே, ஸோ இங்க நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ண டூலை வந்து நான் இப்போ ரன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு சும்மா கிளிக் பண்றேன். ஸோ இங்க வந்து ஆமா நீங்க வந்து இதை சேஞ்சஸ் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குது. ஓகே, ஆமா எஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ரன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க, திஸ் டிவைஸ் இஸ் ஆல்ரெடி ரன்னிங் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ். ஓகே, அப்படின்னா இந்த லேப்டாப்ல நீங்க வந்து ட்ரை பண்றீங்க, ஆனா நீங்க ட்ரை பண்ற லேப்டாப்ல ஆல்ரெடி விண்டோஸ் 11 தான் இருக்கு அப்படின்னு அது சொல்லுது. ஓகேவா? ஓகே, இப்போ என்னோட லேப்டாப் விண்டோஸ் 11ல இல்லை ஆனா 10ல இருக்கு அப்படின்னா அது எப்படி ரன் ஆகும்? ஓகேவா? அது நான் வந்து இந்த சின்ன டேப்ல ஜஸ்ட் உங்களோட இமேஜினரியிலேயே சொல்றேன்.
ஓகே. நீங்க நெக்ஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ ஏதாவது இருந்தா பாருங்க. ஓகேவா? ஸோ ஒரு யூடியூப் வீடியோல ஒண்ணும் இல்ல. ஹவ் டூ யூஸ் மீடியா கிரியேஷன் டூல் அண்ட் என்ன சொல்றது? இன்ஸ்டால் தி ஓஎஸ் அப்படின்ற மாரி நீங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர வீடியோஸ்ல ஏதாவது ஒரு வீடியோ ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஏன்னா நீங்க லைவ்ல இல்ல இல்லையா? அதனால சொல்றேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஒரு வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். ஓகே. ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி தான் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நெக்ஸ்ட்ன்னு கேட்கும். நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன ஆ திங்ஸ் அதாவது லேப்டாப்ல ஹார்ட்வேர்ல ஸ்டோரேஜ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? உங்களுக்கு தேவையான எல்லாமே அதாவது விண்டோஸ் 11 போடுறதுக்கு, இமேஜ் போடுறதுக்கான எல்லா சோர்ஸுமே உங்ககிட்ட இருக்கா? அப்படின்னு மட்டும் அது செக் பண்ணிக்கும். ஓகே. செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேட்கும். நெக்ஸ்ட் குடுத்துட்டு அக்ரீமெண்ட்ட டிக் பண்ண சொல்லும். ஓகே. விண்டோஸ் 11 வந்து அக்ரீமெண்ட் கேட்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கீழ வந்து இந்த இடத்துல கேட்கும். ஓகே. ஒரு சின்ன செக் பாக்ஸ் இருக்கும். நீங்க அத டிக் குடுக்குற மாரி இருக்கும். டிக் குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகே யூசர் அக்ரீமெண்ட்டுக்காக. நெக்ஸ்ட் கேட்கும். நெக்ஸ்ட் குடுத்துட்டு இன்ஸ்டால்ன்னு குடுக்க சொல்லும். இன்ஸ்டால்ன்னு குடுத்தா போதும். ஓகே. எப்பயும் போல ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் ஒண்ணு சுத்திட்டே இருக்கும். ஓகே. 0% இருந்து 100% அது மாறும். ஓகே. 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அது இன்ஸ்டால் ஆகுற அந்த இது லோட் ஆகுறது வந்து நம்மளுக்கு இங்க தெரியும். ஸோ ஒன்ஸ் அது வந்து லோட் ஆயிடுச்சு. ஓகே. 100% ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்பவுமே ஓஎஸ பொறுத்தவரைக்கும், ஓஎஸ் நம்ம வந்து பூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோ பூட் ஆகும். ஓகே. அதாவது ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகும். ஒரு வாட்டி இல்ல, 5லிருந்து 6 வாட்டி கூட ஆகும். ஓகே. ஒரு வாட்டியுமே ரீஸ்டார்ட் ஆயினே இருக்கும். அதுவே ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆயிட்டு, உங்களோட இமேஜ் வந்து கரெக்ட்டா அந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர்ல செட் ஆயிடும். ஒன்ஸ் அது செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா நீங்க டைரக்ட்டா உள்ள போயிட்டு உங்களுக்கான ஒர்க்க பண்ண வேண்டியதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்கேஸ் அந்த மாரி அப்கிரேட் ஆயிட்டு உள்ள போகுது அப்டின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி மெஷின்ல என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வச்சிருந்தீங்களோ ஓகே. உள்ள வந்து ஆல்ரெடி என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருந்ததோ, இல்ல பழைய டாக்குமெண்ட்ஸ் ஆர் பழைய அப்ளிகேஷன்ஸ் என்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஓகே. எந்த விதத்திலயும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராது. எந்த ஃபைல்ஸும் ரிமூவ் ஆகாது. எந்த ஃபைல்ஸும் டெலீட் ஆகாது. ஓகே. ஸோ இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த இடத்துல கூட ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். என்னன்னா, நீங்க வந்து மீடியா கிரியேஷன் டூல் யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ணி விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு ஒரு லேப்டாப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் ஆர் உள்ள இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது டெலீட் ஆயிடுமா? அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஆகாது. ஏன்னா, உங்களுக்கான அப்கிரேடேஷன் மட்டும் தான் நாங்க பண்றோம். உள்ள இருக்கிற ஃபைல்ஸுக்கும், ஆப்ஸுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அப்படின்றத வந்து அந்த இடத்துல நம்ப அவங்க கிட்ட கன்வே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மீடியா கிரியேஷன் டூல் யூஸ் பண்ணி எப்படி வந்து விண்டோஸ் 11க்கு பூட் பண்ணணுன்றது உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஸோ விண்டோஸ் 11 தவிர வேற எந்த டவுன்கிரேடட் வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணாலுமே, அதுக்கான பேட்சஸ் எதுவுமே வராது. அதாவது அதுக்கான அப்டேட்ஸ் எதுவுமே அவங்க குடுக்க மாட்டாங்க. அண்ட் இன்கேஸ் அந்த மாரி ஒரு விண்டோஸ் 10 ப்ராடக்ட்ட நீங்க வந்து யூஸ் பண்ணி, உங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு 50 பேருக்கு வந்து டேட்டா போயிடுச்சு, ஒரு 40 பேருக்கு வந்து டேட்டா போயிடுச்சு அப்படின்னு நீங்க ஒரு கிளைம் வந்து ரைஸ் பண்ணாலும், இல்ல ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருந்து யாரையாவது ரீச் பண்ணாலுமே, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நாங்க அஃபிஷியலா வந்து டாக்குமெண்ட் குடுத்துட்டோம். ஓகே. ஸோ எங்களோட விண்டோஸ் 10 ப்ராடக்ட்ட நாங்க வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கான லைசென்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10க்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்றது சப்போர்ட்டுமே குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றத அஃபிஷியலா நாங்க சைட்ல போட்டுட்டோம். ஸோ யூஸ் பண்றதா இருந்தா விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா வந்து விண்டோஸ் 10க்கு எங்களால சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அதிகாரமா சொல்றதுக்கான எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஏன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இப்ப நீங்க போற இடத்துல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11 ப்ரோ. ஓகே. இது மட்டும் தான் வந்து ஒரே ஓஎஸ்ஸா இருக்கும். அத மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி டெக்னிக் டூ என்ன சொல்றது? ஆம் விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன். ஓகே. அண்ட் செகண்ட் திங் வந்து உங்களுக்கான ஓஎஸ் மெத்தட். ஓகே. ஓஎஸ் மெத்தட் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன், நான் வந்து உங்களுக்கு ஓரலா சொல்றேன்.
நீங்க அதை வந்து நோட் பண்ணுங்க. ஓகே. ஸோ சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு இது பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? ஆக்சுவல் நோட் பேட்ல தான் போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு பெருசா தெரியாது. ஜஸ்ட் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேப்டாப் பிராண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட லேப்டாப் வந்து ஹெச்பி அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த பிராண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிராண்டு கீழே வந்து டெல், ஹெச்பி, லெனோவா, ஆசஸ், ஏசர், எம்எஸ்ஐ. ஓகே. ஸோ இத்தனை மாடல்ஸ் வந்து இருக்கு. மோஸ்டா நம்ம ஆஃபீஸ் எல்லா ஆஃபீஸுமே ஓகே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே. ஹெச்பி ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா இருக்கும். ரொம்ப பெருசா வந்து இம்பாக்டே கொடுக்காது. ரொம்ப பெருசா உங்களுக்கு சர்வீஸே வைக்காது. ஓகே. அண்ட் வந்து டிஸ்பிளே கிளாரிட்டி வந்து பக்காவா இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கான ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா கம்ஃபர்டபுளா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கீபோர்டு வந்து அந்த கிளிக் கிளிக்னு சவுண்டு வர்றது. ஓகே. அந்த அந்த பெருசா வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம மாடரேட்டா ப்ரொஃபஷனலா இருக்கிற லேப்டாப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பி. ஓகே. ஸோ மோஸ்டா வந்து ஹெச்பி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் இருக்கு. ஓகேவா? என்னன்னா அது வந்து கொஞ்சம் கம்பேரிவ் டு மத்த இது வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கும். எப்படி அமௌண்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா ரொம்ப கம்மியா இருக்காது. உங்களுக்கு எப்படி சொல்றது? இப்போ வந்து ஒரு டெல் லேப்டாப் வாங்குறோம். ஓகே. ஏசஸ் வாங்குறோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லெனோவா இருக்கு. ஓகே. ஸோ மெயினா ஆஃபீஸ் ஆர்கனைசேஷன் ஓகே 1000 to 2000 லேப்டாப்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து மூணே மூணு தான். ஒன்னு டெல்லு, இல்ல ஹெச்பி, இல்ல லெனோவா. ஓகே. டெல்லு காஸ்ட்லி. ஓகே. காஸ்ட் வைஸ் சொல்றேன். காஸ்ட் வைஸ்னா ரேமை பொறுத்தும் ஸ்டோரேஜை பொறுத்தும் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்தும் லேப்டாப்போட ரேட்டு மாறும். ஓகே. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? ஸோ இப்போ வந்து நிறைய மொபைல்ஸ்லாம் இருக்கு. ஓகே. ஐஃபோன் 16 வந்து எவ்வளோ ரேட்டோ அதை விட ஐஃபோன் 17 அண்ட் 17 ப்ரோ வந்து அதிகம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி உங்களோட லேப்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரேம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக லேப்டாப்போட ரேஞ்ச் அண்ட் ரேட் வந்து கூடினே போகும். ஓகேவா? இவ்வளவுதான் கான்செப்ட். அண்ட் அதே மாதிரி நம்ம வாங்குற மாதிரி ஆஃபீஸ்லலாம் வந்து ஒரு 5 லேப்டாப்பு ஒரு லேப்டாப் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. ஓகே. ஸோ தே வில் பை இன் அ பல்க் ஆர்டர். ஓகே. ஸோ வென் இட் கம்ஸ் டு பர்ச்சேஸ்னு வந்துச்சு அப்படின்னா 500 லேப்டாப் வாங்க போறோம் அப்படின்னு கொட்டேஷன் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ 500 லேப்டாப் வாங்கும்போது டெல்லு வந்து 1,00,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்பி வந்து 90,000 ரூபான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தட் இஸ் 90,000. அதே மாதிரி லெனோவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 95 சொல்லுவாங்க. ஓகே. ஸோ 3 லேப்டாப்லயுமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஆனா ரேட்டுன்னு வரும்போது டெல்லு 1 லேக்கு, லெனோவா வந்து 95, ஹெச்பி வந்து 90. ஓகேவா? ஸோ இது மூணுத்தையும் நம்ம வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் பார்ப்போம். என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கான்னு செக் பண்ணும். வாரண்டி பீரியட் எவ்வளவு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க? ஓகே. 1 இயர் கொடுக்குறான். எல்லா லேப்டாப்பும் மோஸ்டா 1 இயர் தான் கொடுப்பான். ஓகே. அடிஷ்னலா கம்பெனில இன்னொரு வருஷம் போட்டு வாங்கிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ 2 வருஷம் வாரண்டி இருக்கும். அந்த 2 வருஷம் வாரண்டில உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து இது கொடுக்குறாங்க, சர்வீஸ் வந்து நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ சர்வீஸ் கொடுக்கறதுல ஹெச்பியை வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஓகே. ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து 500 லேப்டாப் வாங்க போறேன். 500 லேப்டாப்புமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொட்டேஷன் கொடுங்கடா அப்படின்னு நான் 3 பேர்கிட்ட கேட்கறேன். யாரு? டெல்லு கிட்ட, ஹெச்பி கிட்ட, லெனோவா கிட்ட. டெல்லு 1,00,000 ரூபான்னு சொல்லிட்டேன். லெனோவா வந்து 95,000 சொல்லிட்டேன். இது நம்ம ஹெச்பி வந்து பாத்தீங்கன்னா 90,000 சொன்னேன். ஸோ கொட்டேஷன் வந்து 500 லேப்டாப்புக்கு நான் வாங்க போறேன்னா எனக்கு 1 லேக் இன்டூ 500 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். ஓகேவா? ஆனா அதுவே அதுல இருந்து 5,000 ரூபாய் கம்மியா ஒருத்தன் எனக்கு கொட்டேஷன் கொடுக்க போறான். யாரு? லெனோவா. ஏன்னா அவன் 95 தானே சொன்னான். ஸோ 95,000 இன்டூ 500 லேப்டாப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கொட்டேஷன்ல அதை விட ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே.
ஸோ இப்போ இன்னும் கம்மியா வேணும் அப்படின்னா ஹெச்பி கொடுக்குற கொட்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் வெறும் 90,000 தான் சொன்னான். ஸோ 90,000ன்றது எனக்கு அமௌண்ட்டே கிடையாது. ஆனா அந்த 90,000 இன்டூ 500 நான் வாங்க போறேன் இல்லையா, 500 லேப்டாப் வாங்கும்போது எனக்கு அந்த அமௌண்ட் அவன் குறைக்கிறான் பாருங்க. 1,00,000 லேப்டாப் வந்து இவன் 90,000 தான் சொல்றான். அப்போ அந்த 1,00,000 இருந்து 90,000னா 10,000 கம்மியாகுது. ஓகேவா? அந்த 10,000 வந்து 500 லேப்டாப்லயும் குறைக்கிறேன் அப்படின்னா அப்ப எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும்? புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டியில தான் வந்து நம்மளுக்கு அந்த ஆர்டர்ஸே வந்து வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிராண்ட்ஸ பத்தி சொல்றேன்ல, இந்த பிராண்ட்ஸ பத்தி ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னா, அதுல நீங்க ஓஎஸ் போடணும், பூட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மாடல்ல ஒரு ஃபங்க்ஷன் கீ இருக்கும். கரெக்ட்டா? நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ என்னென்ன கீஸ்ன்னு பார்த்து வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த பட்டன்ஸ். ஓகே. ஸோ டெல்ல நீங்க வந்து பூட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடணும் லேப்டாப்ப. இப்ப டர்ன் ஆன் பண்ண போறீங்க. டர்ன் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் F12ல கிளிக் பண்ணிக்கினே இருக்கணும். ஓகேவா? லேப்டாப்ப நீங்க ஆன் பண்ணி பவர் பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்க. லேப்டாப் இப்போ ஆன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஆன் ஆயிட்டு இருக்கும்போது F12 பட்டனை மட்டும் நீங்க பிரஸ் பண்ணிக்கினே இருக்கணும். பிரஸ் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன வரும்னா கீழே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதான் ஒரு வேர்டிங்ஸ் வரும். என்டரிங் தி பூட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு வரும். ஓகேவா? அந்த ஒரு பூட் ஆப்ஷன் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? நான் வேணா உங்களுக்கு அந்த இமேஜஸ் இருக்கான்னு நான் செக். ஓகே, நான் இமேஜஸ் போறேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, சூப்பர்ப்பா. நான் வந்து இதுல இருந்தே உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்போ. சாரி கைஸ், ஆனா லைவ்ல இருந்தோம்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாவே போட்டே காமிச்சிடலாம். ஓகே, ஒண்ணுமே இல்லை ஓஎஸ் போடுறது. ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் நான் சொல்றேன், அதை மட்டும் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. நார்மலா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ண போறோம், ஒரு பென்ட்ரைவ்ல வந்து ஓஎஸ் வந்து காப்பி பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று ஓஎஸ்ல போடணும், அப்படி இல்லைன்னா விண்டோஸ் 10 அப்படியே விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்றதுக்கு மீடியா கிரியேஷன் டூலை எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து லேப்டாப்ல யூஎஸ்பி மூலியமா போறது. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு யூஎஸ்பி ஸ்டோரேஜ் 6 GB யூஎஸ்பி அது கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். ஓகேவா? அதுக்கு கீழே இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ மேபி 4 GB கூட பண்ண முடியும். ஓகே, ஆனா ரொம்ப கம்மி ஸ்பேஸா இருக்கும். ஆனால் நீங்க என்ன பண்ணணும், 6 GB வச்சுக்கணும். 6 GB வச்சுக்கிட்டீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் எந்த கம்பெனிக்கு நீங்க போனாலும் ஆல்ரெடி எல்லாமே ஸ்டோர் பண்ணி ஒரு பென்ட்ரைவ்ல வச்சிருப்பாங்க. ஸோ எதுவுமே நீங்க ஏத்துற மாதிரி இருக்காது. இன்கேஸ் ஏத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் டவுன்லோட் இமேஜ்னு கொடுத்துட்டு ஐஎஸ்ஓ இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஸோ ஐஎஸ்ஐ இமேஜை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி நீங்க இன்சர்ட் பண்ணுவீங்க, ஜஸ்ட் யூஎஸ்பி ஸ்லாட்ல நம்மளோட லேப்டாப்ல போடுற மாதிரி நீங்க நார்மலா போட்டுக்க வேண்டியதான். ஓகே, போட்டுட்டு F12 கிளிக் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ F12 கிளிக் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பூட் ஆப்ஷன் வரும். ஸோ பூட் ஆப்ஷன் உள்ள என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து UEFI பூட்டுன்னு இருக்கு இல்லையா? ஓகே, இதே மாதிரி இந்த மாதிரி அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன்ல இந்த ஒயிட் கலர் வேர்ட்ஸ்ல ஓகே, ஸோ இப்படிதான் வந்து டிஸ்பிளே ஆகும். பூட்டுல போனோடனே உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதை இன்சர்ட் பண்றீங்க, இப்போ வந்து பென்ட்ரைவ்ல நிறைய பென்ட்ரைவ் இருக்கு. கரெக்டா? என்ன சாண்டிஸ்க், ஓகே, சாம்சங், என்ன பென்ட்ரைவ் நீங்க போடுறீங்களோ இந்த இடத்துல காமிக்கும் கைஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா UEFI சாம்சங் இந்த மாதிரி வந்து பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஐஎஸ்ஓ இமேஜோட பார்ட் நம்பர் அந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நீங்க வந்து அதை பார்த்த உடனே அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ வந்து இப்போ வந்து ஒரு பென்ட்ரைவ்ல ஓஎஸ் காப்பி பண்ணிட்டீங்க, அதை வந்து விண்டோஸ் F12 ஓகே, F12 ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பூட் ஆப்ஷன் உள்ள போறீங்க. பூட் ஆப்ஷன்ல போயிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களோட இது இருக்கு, என்ன இருக்கு, சாண்டிஸ்க் இல்ல வந்து என்ன பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்றீங்களோ அந்த நேம் இருக்கு. ஓகேவா? அந்த நேம் வந்து நீங்க கொடுத்துட்டீங்க. ஓகே, கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். ஓகே, வாட் டு யூ வாண்ட் டு டூ, உங்களுக்கு வந்து பிசி அப்கிரேட் பண்ணணுமா இல்ல வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் ஓகே கிரியேட் பண்ண போறீங்களா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸை வந்து செலக்ட் பண்ண போறீங்க. ஓகே, செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் கொடுப்பீங்க.
ஜஸ்ட் எக்ஸாக்டா நான் இப்போ என்ன இமேஜ் காட்டுறனோ இதுதான் உங்க லேப்டாப்ல தெரியும். ஓகேவா? பின்னாடி ப்ளூ கலர் ஸ்கிரீன் இருக்கும், ஒரு ஒயிட் கலர் பாப்அப் இருக்கும். அந்த பாப்அப்ல இங்க விண்டோஸ் 10 10 இருக்கும், 11 11 இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இதே மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். வாட் டு யூ வாண்ட் டு டூன்னு கேட்கும். இங்க நெக்ஸ்ட்னு சொல்லும். ஓகேவா? நீங்க எந்த ஆப்ஷனை கிளிக் பண்றீங்களோ அந்த ஆப்ஷனை நீங்க செக் பண்ணிக்கணும். இங்க ஒரு ரவுண்ட் இருக்கு, அது பிளாக் கலர்ல இருக்கு, தெரியுதா? ஸோ இங்க வந்து செக் பாக்ஸை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள போயிடும். ஓகேவா? உள்ள போனோடனே ஓகே, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிடுங்க, இவங்க வந்து மீடியா கிரியேஷன்ல போயிருக்காங்க. ஓகே, நீங்க வந்து அங்க ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் என்ன கேட்கும்னா இது கேட்கும். ஓகே, இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆமா இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது கேட்கும், ப்ராடக்ட் கீ. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ கண்டிப்பா ஒரு விண்டோஸ் செட்டப் போகணும் அப்படின்னா ப்ராடக்ட் கீ போடணும். ஓகே, அதாவது ஒரு ஆக்டிவேஷன் கீ. ஓகே, அந்த கீ வந்து நம்மளுக்கு காசு தான். ஓகே, நம்ம வந்து அந்த காசு கொடுத்து அதை வாங்கி தான் போடுற மாதிரி இருக்கும். ஒரு ஆஃபீஸ்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ்ல 500 1000 ஓகே 5000 7000 லேப்டாப்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அவ்வளோ லேப்டாப்ஸ்க்கும் விண்டோஸ் 11 நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராடக்ட் கீ நம்ம கிட்ட எங்க இருக்கும்? ஓகே, ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து வாங்க முடியாது, கரெக்டா? ஸோ ஆர்கனைசேஷன் பேஸ்ட்ல நம்ம போய் வாங்க போறோம் அப்படின்னா நம்ம ஒரு வெண்டாரை பிடிச்சி அவங்க கிட்டயே மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து லைசன்ஸை வந்து பல்கா வாங்கிடுவோம். ஓகே, ஒரு டெல் லேப்டாப் ஹெச்பி லேப்டாப் எப்படி நம்ம பல்கா வாங்க போறோமோ அதே மாதிரி வாங்கும்போதே மைக்ரோசாஃப்ட்ல இருந்து அத்தனை கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைசன்ஸ் வந்து நம்ம பல்கா பர்ச்சேஸ் பண்ணிப்போம். அதுக்கு அவங்க கிட்ட வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கேட்டுருவோம். ஓகேவா? ஸோ நான் வந்து உங்ககிட்ட 1 2 வாங்க போறது கிடையாது, மொத்தம் 7000 8000 1 lakh லைசன்ஸ் வந்து வாங்க போறேன். ஸோ வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பேன்? ஓகே, அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு நம்ம வந்து வாங்கிப்போம். ஓகே, ஸோ இது வந்து பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ். நம்மலாம் வந்து சோலோ தனியாலாம் கேட்டாலாம் நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து கிடைக்காது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து சொல்றேன், நீங்க ப்ராடக்ட் கீயே போடணும். இன்கேஸ் உங்ககிட்ட ப்ராடக்ட் கீ இல்லை, ஓகேவா, அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? கீழே இந்த ஆப்ஷன் இருக்கும், ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராடக்ட் கீ. ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்துடும். ஓகே, அது ஸ்கிப் பண்ணிட்டீங்க, அப்ப ஆக்டிவேஷன் கீ எங்க போய் போடுவீங்க? ஒன்ஸ் நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, ஸோ விண்டோஸ் சர்ச் பாரை கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் செட்டிங்ஸ்னு வந்துச்சு பாத்தீங்களா, இங்க வந்து நீங்க போய் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் வந்துட்டோம். ஓகேவா? அங்க நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இது வரும். ஸோ இங்க விண்டோஸ் 10 ப்ரோன்னு இருக்கு. ஓகேவா? ஆனா எனக்கு வந்து 10 ப்ரோ வேணாம், 11 ப்ரோ வேணும் அப்படின்னா நம்ம வந்து 11 OS தான் போட்டுட்டு இருக்கோம். ஓகே, அந்த பென்ட்ரைவ்ல விண்டோஸ் 11 இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 ப்ரோ அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஓஎஸ் வந்து ரன் ஆகும். இங்க பாத்தீங்களா, இது சொல்லியிருக்கேன்ல, அக்செப்ட் தி லைசன்ஸ் டேர்ம்ஸ்னு மைக்ரோசாஃப்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செக் பாக்ஸ் வரும், இதை கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேவா? செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் செட்டப் போயிடும். இதுதான் மெயின், ரெண்டுமே வரும். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துல என்ன செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா வந்து இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி. ஓகே, அது கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆயிடும். ஆனா எந்த ஒரு டேட்டாவுமே இருக்காது லேப்டாப்ல, எல்லாமே வந்து கிளியர் ஆயிடும். இன்கேஸ் நீங்க வந்து ஃபைல்ஸ் உள்ள இருக்கிற அப்ளிகேஷன்லாம் எனக்கு அப்படியே வேணும், ஜஸ்ட் அப்கிரேட் மட்டும் பண்ணுங்க அப்படின்னா நீங்க மீடியா கிரியேஷன் டூல்னு ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆப்ஷன்ல போகும்போது இந்த ஆப்ஷன் கேட்கும். அப்ப நீங்க இதை குத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபைலுமே போவாது, எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும். ஜஸ்ட் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11 அப்கிரேட் மட்டும் ஆகும் லேப்டாப். ஓகே, ஓஎஸ் போடும்போது ஒரே ஆப்ஷன் தான், இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி. இதுல வந்து எந்த ஒரு ஃபைல்ஸ் எதுவுமே நிக்காது. நீங்க போட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் லேப்டாப்பும் ஃபார்மட் ஆயிடும். ஓகேவா? ஃபார்மட் ஆயிட்டு ஃப்ரெஷ் லேப்டாப்பாக வரும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுதான். ஸோ இந்த ஸ்டெப் வரும்போது மொத்தம் எத்தனை பார்ட்டிஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 3 பார்ட்டிஷன் இருக்கு. அதுல மெயினா 100 MB விட்டுருங்க. ஓகே, இது வந்து பேசிக்கா எடுத்துக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு அந்த 2 இது வந்து பாத்தீங்கன்னா எது எதுல என்னென்ன பார்ட்டிஷன் இருக்கோ அந்த பார்ட்டிஷன்ஸ். ஜஸ்ட் ஒன்னத்தை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், இந்த டெலீட் ரெட் கலர்ல காட்டும். இல்ல அங்க எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் கிரே கலர்ல காட்டும். ஸோ ரெட் கலர்ல காமிச்சது அப்படின்னா டெலீட்னு குத்தணும். டெலீட் குத்தோன்னே இந்த பாப்பப் வரும்.
ஓகே. இந்த பாப்பப் ஒண்ணும் இல்ல. நீங்க கண்டிப்பா டெலீட் பண்ண போறீங்களா? அப்படின்னு கேட்கும். ஆமா, நான் டெலீட் பண்ண போறேன். ஓகே குடுத்துருங்க. அண்ட் இதுக்கும் வந்து அதே மாரி 2வ கிளிக் பண்ணுங்க அடுத்து. டெலீட் குடுங்க. அப்புறம் ஓகே குடுங்க. அப்புறம் 1 குடுங்க. அப்புறம் டெலீட் குடுங்க. அப்புறம் ஓகே குடுங்க. ஸோ 3த்தையும் நம்ம டெலீட் பண்றோம். பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 3மே ஒரே பார்ட்டா ஆயிடும். ஓகே. ஸோ இப்ப 3ம் தனித்தனியா இருக்கவே உங்களுக்கு 3ஆ இருக்குது. இத நீ டெலீட் பண்ணிட்ட அப்படின்னா, இந்த 59 போயிட்டு இந்த 100 கூட சேர்ந்துரும். அப்ப 159 ஆயிடும். அப்புறம் இங்க 16 டெலீட் பண்றேன்னா, இந்த 16ம் போய் இங்க சேர்ந்துரும். அப்ப இங்க டோட்டலா வந்து எத்தனை இருக்கோ அது எல்லாமே ஒரே டிஸ்கா வந்து இங்க காமிக்கும். ஓகேவா? சோ இங்க காமிக்குது பாருங்க. ஒரே டிஸ்கா காட்டுதா? சோ இந்த ஒரே டிஸ்கா காட்டுனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் என்ன பண்ணணும்? அத கிளிக் பண்ணிட்டு நியூ குடுக்கணும். ஓகேவா? நியூ குடுத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்கா காட்டும்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? சோ இப்ப சிங்கிள் டிஸ்கா காமிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன குடுப்பீங்க? நியூ குடுப்பீங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு சிங்கிள் டிரைவா வந்துச்சு. ஓகே. சோ இந்த சிங்கிள் டிரைவுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க இருக்கிற நியூ ஆப்ஷன் கொடுக்க போறீங்க. எப்பவுமே பூட் ஆப்ஷன்ல இவ்வளவுதான் ஆப்ஷன்ஸே. அரே ஆப்ஷன் தான். சரியா? எதையுமே நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க? டெலீட் பண்ணுவீங்க. டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புதுசா வரும்போது நியூ குடுப்பீங்க. நியூ குடுத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. அது வந்து கேட்கும். எவ்வளவு ஸ்டோரேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரேஜுக்கு வரா மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல இப்போ 60 ஜிபி இருக்குல்ல, எனக்கு 30 ஜிபியா நான் பிரிச்சுக்க போறேன். 2 பார்ட்டிஷன் பண்ண போறேன். ஒன்னு சி டிரைவ், ஒன்னு டி டிரைவ். அங்க வந்து கேட்கும் எவ்வளவு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ கொடுக்கும்போது அப்ப என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஜிபி அங்க காமிக்குதோ அதை அப்படியே பாதியா கொடுப்போம். பாதியா கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான இது வந்து கிளியர் ஆயிடும். ஓகேவா? 2 பார்ட்டா பிரிஞ்சிடும். 30 வந்துடும். ஸோ அந்த 30 சி டிரைவ் ஒன்று, டி டிரைவ் ஒன்று. ஓகே. நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா போதும். அது மாட்டுன்னு ரன் ஆயிட்டு நான் சொன்னேன் இல்லையா, விண்டோஸ் நீட் டு ரீஸ்டார்ட் டு கண்டினியூ, ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஃப்ரெஷ் பேஜ். ஸோ லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் வச்சுக்க போறீங்க அப்படின்னு கேட்கும். எப்பவுமே யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது இங்கிலீஷ் யூஎஸ் ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே. கீபோர்டு இன்புட்டுக்கும் சரி, டைமுக்கும் சரி, இன்ஸ்டாலுக்கும் சரி. ஓகே. ஸோ ஜஸ்ட் இதுக்கு மட்டும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஓஎஸ் ரன் ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து நிற்கும் லேப்டாப் ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி நீங்க வந்து அதை டிசைன் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் வந்து ஓஎஸ் கான்செப்ட். ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா 2 பார்த்துருக்கோம். ஓஎஸ் போடுறதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு யூஎஸ்பி யூஸ் பண்ணி போடுறது. ஓகேவா? அதுதான் மோஸ்டா வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லா கம்பெனிலையுமே. அதுதான் வந்து இந்த மெத்தட். ஓகே. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, ஸோ இந்த மெத்தட். ஓகே. ஜஸ்ட் பூட் ஆப்ஷனுக்கு முதல்ல பிராண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்தந்த பிராண்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. அந்தந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்தந்த பூட் உள்ளே போகும். ஸோ டெல்லுனா வந்து F12, லெனோவா அப்படின்னா F12, ஏசர் அப்படின்னா F12. ஓகே. இந்த 3 பிராண்ட்ல கண்டிப்பா F12 அமுக்குனாதான் உங்களுக்கு உள்ள போகும். அதே மாதிரி ஹெச்பியில மட்டும் F9 பிரஸ் பண்ணாதான் பூட்டுக்கு போகும். நம்ம ஹெச்பியில போயிட்டு F12 அமுக்குனீங்கன்னா பூட் ஆப்ஷன் உள்ள போவாது. ஓகே. அப்ப என்ன பண்ணணும்? ஹெச்பியில மட்டும் F9 கொடுக்கணும். அதே மாதிரி ஏசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து F8. ஸோ F8 கொடுத்தா மட்டும்தான் பூட்டுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் பூட் ஆப்ஷன் உள்ளே போகணும். ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம எப்படி கத்துக்கிட்டோமோ அது மாதிரி நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும் ஓஎஸ் கிரியேட் பண்றதுக்கு. ஓகே. ஸோ அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் மீடியா கிரியேஷன் டூலை வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க, அதை ரன் பண்ணுவீங்க. அதை ரன் பண்ணாலே இந்த மாதிரி விண்டோ வரும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயினே இருக்க வேண்டியதான். ஸோ எதுவும் பெருசாலாம் வந்து உங்களுக்கு ஓஎஸ் போறதுல எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஜஸ்ட் இந்த கைட்லைன்ஸை மட்டும் யூஸ் பண்ணா போதும். அப்படி இல்லைன்னா இன்டர்நெட்ல ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் போட்டேன் பாத்தீங்களா, ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ், அவ்வளவுதான். ஓகே. வித் இமேஜஸ்னு போட்டதுக்கே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் கொடுத்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா போடும்போது சொல்றேன். ஓகே. ஸோ படிக்கிறது நீங்க எந்த டூல்ல வேணா எப்படி வேணா படிச்சுக்கலாம். ஓகே. நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா போடும்போது இன்கேஸ் நடுவுல கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வந்துச்சு, இதுல வந்து கிரியேட் பண்ணுமா இல்ல அதாவது ஃபைல்ஸ் வச்சுக்கணுமா இல்ல வச்சுக்க கூடாதா அப்படின்னு கேக்குதே, என்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு இந்த கைட்லைன்ஸ் உள்ள வாங்க. வந்துட்டு அதை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் ட்ரபிள் ஷூட்டிங் பேசிக்ஸ்,
ஸோ இந்த ட்ரபிள் ஷூட்டிங் பேசிக்ஸ்ல வந்து ட்ரபிள் ஷூட்டிங்னா என்ன? ஒரு விண்டோஸ்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். ஸோ ஒரு விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்றீங்க, இந்த விண்டோஸ் லேப்டாப்ல என்ன பிரச்சனை வேணா வரலாம், எப்ப வேணா வரலாம். ஸோ அப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன? ஓகே, அந்த மாதிரினா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்ல என்னென்ன சொல்யூஷன்லாம் இருக்கும்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? ஓகே. அண்ட் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கு அப்படின்றத இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்க்டாப்பா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், எங்கனாலும் சரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம அந்த ஹார்ட் டிஸ்க் உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணா மட்டும் தான் நம்பளால கம்ப்யூட்டர்ல வந்து ஒர்க்கே பண்ண முடியும். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு அப்படின்றது யாருக்காவது ஐடியா இருக்கா? விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் 2 இருக்கு. ஓகே. ஸோ அது என்னென்ன டைப்ஸ்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதோட ஒர்க் அண்ட் ஃபங்ஷனாலிட்டீஸ் பார்க்கலாம். ஆ ஓஎஸ்ன்றது வந்து ஓகேங்களா, ஒரு ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ப குடுக்குற ஒரு ஹோஸ்ட் மாரி. அ ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகட்டும். இப்ப நம்மளோட மொபைல் இருக்கு இல்லையா? மொபைல்ல வந்து என்னென்ன மொபைல் இருக்கு? ஆண்ட்ராய்டு இருக்கு, iOS இருக்கு. ஓகே, ஆப்பிள். ஸோ இந்த 2த்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்ட்ராய்டு ஓஎஸ் போட்டா நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு இல்லையா? நார்மல் மொபைல் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? iOS அப்படின்னா ஆப்பிள். ஸோ 2த்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆப்பிள் வந்து ஃபுல் செக்யூரிட்டி. கரெக்ட்டா? ஸோ யாராலயும் அந்த ஃபோன ஹேக் பண்ண முடியாது. அண்ட் உள்ள வந்து நுழையவே முடியாது. அதுக்கான ஃபுல் செக்யூரிட்டி பர்ப்பஸ்ல தான் அந்த ஓஎஸ்ஸே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் ஆண்ட்ராய்டு எப்படி எப்படின்னா, ஆண்ட்ராய்டுக்கும் செப்பரேட் ஓஎஸ் இருக்கு. இதோட ஃபங்ஷனாலிட்டி படி தான் நம்ம வந்து நம்மளோட நார்மல் மொபைல்ஸ் வந்து வொர்க் ஆகும். ஓகே. ஸோ இந்த 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த வித்தியாசப்படி ஓஎஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து iOS நான் சொன்னது. அதாவது ஆப்பிள். ஓகே. ஸோ எங்க ஆப்பிள் ப்ராடக்ட் இருக்கோ, அங்க மேக் ஓஎஸ் மட்டும் தான் வொர்க் ஆகும். அந்த மேக் ஓஎஸ் செப்பரேட்டா நம்ம வந்து ஆப்பிள் போர்ட்டல்ல மட்டும் தான் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் அதே மாரி இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே. இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்டின்னா, அது வந்து லினக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? லினக்ஸ்னா உபுண்டு அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ உபுண்டு சாஃப்ட்வேர் அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அதுல போய் தான் நம்ம வந்து அந்த உபுண்டு ஓஎஸ டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த டவுன்லோட் பண்ற ஓஎஸ தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல இன்சர்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விண்டோஸ். ஸோ 90% ஆஃப் பீப்பிள் ஓகேங்களா, விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனலா. அதாவது நீங்க எந்த ஐடி இண்டஸ்ட்ரி உள்ள போனாலுமே, ஒரு கம்பெனில ஒரு 5000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸோ 4500 மெம்பர்ஸ் வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பேலன்ஸ் இருக்க அந்த 500% இருக்காங்க இல்லையா? அதுல ஒரு 250 வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணலாம். 250 வந்து iOS யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதோட காஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. பட் ஆனா இதுக்குமே விண்டோஸ் ப்ராடக்ட் கீ எல்லாமே இருக்கு. நீங்க என்னதான் வந்து மொபைல் வாங்குனாலும், அதுல வந்து இப்போ சிம் வாங்குனாலும், அதுக்கு வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாரி இப்ப நீங்க விண்டோஸ் ஓஎஸ் வாங்குறீங்க. ஓகே. அண்ட் விண்டோஸ் ஓஎஸ் போடுறீங்க அப்டின்னா, அதுக்கான ப்ராடக்ட் கீன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? ப்ராடக்ட் கீ போட்டா தான் நம்மளுக்கு அது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த ஆக்டிவேட் ஆகறதுக்கு ஒரு சின்ன காஸ்ட் குடுக்கணும் நம்ப. அந்த ப்ராடக்ட் கீ வாங்குறதுக்கு. ஸோ அந்த கீயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, மத்த ஓஎஸ்ங்கள விட அது கம்மி. அண்ட் லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் இருக்கும். ஃப்ரீ வெர்ஷனே இருக்கு. ஸோ தாராளமா நம்ம வந்து ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். பட் ஆனா இத யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஹேக்கர்ஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில ஓகே, நெறைய வந்து அ ஹேக்கர்ஸ்லாம் நெறைய பேர் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ ஹேக்கர்ஸ் வந்து எங்க ஒர்க் பண்ணுவாங்க? அண்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஹேக்கர்ஸ் யூஸ் பண்றது வந்து இந்த லினக்ஸா இருக்கும். ஏன் அப்படி? ஓகே. அப்படின்னா, அது வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓகே. லினக்ஸ்ன்றது வந்து
ஒரு ஓப்பன் சோர்ஸ். விண்டோஸ் அண்ட் மேக் அந்த மாரி கிடையாது. ஓகே. மேக்குக்கு வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்குன்னு ஒரு மேக் ஐடி இருக்கணும். ஓகே. அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு மேக் அக்கவுண்ட், அதாவது ஆப்பிள் அக்கவுண்ட் இருக்கணும். ஆப்பிள் ஐடி இருக்கணும். அவங்களால அந்த ஆப்பிள் அக்கவுண்ட்டயே ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்களால அந்த ஆப்பிள் அக்கவுண்ட்டுக்குள்ளேயே முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ, டீம் மேக்னா ஒண்ணும் இல்ல. ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் செக்யூரிட்டி பேஸ வந்து அவங்க இன்கிரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த ஆப்பிள் மேக்ன்னு சொல்றேன் இல்லையா? ஸோ, அந்த ஆப்பிள் அக்கவுண்ட் இருந்துச்சு அண்ட் அந்த மொபைல்ல வந்து இல்ல அந்த கம்ப்யூட்டர்ல வந்து அவங்களோட அக்கவுண்ட் அவங்க போடுறாங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு வைட் எங்க அவங்க வந்து மேக் டிவைஸ் யூஸ் பண்ணாலுமே, அந்த மேக் ஐடி அத குடுத்துட்டு உள்ள போறாங்க அப்படின்னா, அவங்களோட அக்கவுண்ட்ட அவங்களால லாகின் பண்ணிக்க முடியும். ஓகே. இதுதான் இருக்கிறதுலயே வந்து ஒரு ஸ்பெஷலான திங். ஸோ, அதனால வந்து அந்த iOS வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே. மத்தபடி வந்து 90% ஆஃப் பீப்பிள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஓப்பன் சோர்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ, அங்க மட்டும் இந்த லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, இதுதான் வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் OS மெட்டீரியல்ஸ். ஓகே. அண்ட் இத பத்தி மட்டும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். OS டைப்ஸ் ஓகேவா? ஸோ, எது எதெல்லாம் நம்ம OS போடுவோம்? நம்பளால நம்ம மொபைலுக்கு போட முடியும். ஓகே. மொபைல்ல போட்டா என்னென்ன OS போடுவோம்? Android ஆர் iOS. ஓகே. அ நா நார்மலா வந்து 99% யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் வந்து ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓகே மொபைல்ல. அண்ட் ஒரு ஒரு 1% நான் சொல்றது வந்து இன்டர்நேஷனல் லெவல் ஓகே. வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் பிரிஃபர் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு. ஏன் அப்டின்னா, அது வந்து காஸ்ட் ரொம்ப கம்மி. ஓகே. அண்ட் அதுல வந்து நெறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கும். ஸோ, நம்மளுக்கு வந்து அது ஓப்பன் சோர்ஸ் மாரி. ஓகே. அதனால எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு பிரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் பேஸ்ட் மாடல் அப்டின்னா, அது வந்து iOS. ஸோ, எப்போ அத வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு செக்யூரிட்டி யார் வந்து செக்யூரிட்டிய விரும்புறாங்க. ஓகே. அண்ட் அவங்களோட பெர்சனல் டேட்டா எதுவுமே வந்து லீக் ஆகக்கூடாது. ஓகே. அ அவங்களோட சிஸ்டம்குள்ள யாரும் நுழையக்கூடாது. ஓகே. ஒரு ஹேக்கர்ஸா இருக்கட்டும், இல்ல இவங்க வந்து ஒரு 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 பாஸ்வேர்ட் தெரியாம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட மொபைல குடுக்கறதா இருக்கட்டும். ஓகே. அவங்க வந்து அ நார்மல் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் இன்சர்ட் பண்ணி ஒரு சில கீஸ் போட்டா நம்மளுக்கு பாஸ்வேர்ட் வந்துரும். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி எந்த ஒரு அ டிஸ்அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸுமே iOSல இருக்காது. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் வந்து செக்யூரிட்டிய யார் வந்து ரொம்ப ரொம்ப செக்யூர்டா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்களோ, அவங்க கண்டிப்பா இந்த iOS ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆல்சோ iOSல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ஓகே. ஸோ அவங்களோட கெப்பாசிட்டி அதாவது அந்த டிவைஸ்க்கான கெப்பாசிட்டி என்னமோ, அத விட ஒரு 0.5 அவங்க வந்து எல்லா எல்லா மெட்டீரியல்ஸ் ஓகே. அதாவது உள்ள இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? ஹார்ட்வேர்ஸ்ல. ஸோ அது எல்லாமே ஹை எண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல குடுத்துருப்பாங்க. ஓகே. அதனால அந்த ஓஎஸ் டைப் வந்து அந்த மேக் டிவைசஸ்ல கரெக்ட்டா செட் ஆயிடும். ஓகே. இது ஒன் ஆஃப் தி பிளஸ் அவங்களுக்கு. ஓகே. இப்போ செகண்டா பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் ஓஎஸ். ஓகே. உங்கள பொறுத்தவரைக்கும், நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது 2 தான். ஓகே. ஒண்ணு சர்வர், இன்னொன்னு டெஸ்க்டாப். ஓகே. டெஸ்க்டாப் வந்து டெஸ்க்டாப் அண்ட் சர்வர் வந்து 2த்துலயுமே கவர் ஆயிடும். அதாவது ம் லேப்டாப்லயும் போட்டுக்கலாம், டெஸ்க்டாப்லயும் போட்டுக்கலாம். ஓகே. அந்த மாரி. ஏன்னா சர்வர் ஓஎஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஓஎஸ் டைப் தான். அதுக்கு என்ன தேவை அப்டின்னா, ஸ்டோரேஜ் மட்டும் தான். ஓகே. அத நான் சர்வர் ஓஎஸ் சொல்லும்போது சொல்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஓஎஸ் தான் இருக்கும். ஓகே. மொபைல் ஓஎஸ்ல ஆண்ட்ராய்டு, iOS 2 பார்த்தோம் இல்லையா? அதே மாரி சர்வர் ஓஎஸ்ல 2டே டைப் தான். ஒண்ணு விண்டோஸ் சர்வர், 2ண்டு லினக்ஸ் சர்வர். ஓகே. லினக்ஸ் சர்வர்ல வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? லினக்ஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஸோ, ஆ மோஸ்ட் ஆஃப் தி ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, ஹேக்கர்ஸ்க்கு மட்டும் அது ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ, எங்கெங்கெல்லாம் அ டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஐடி கம்பெனிஸ் ஓகே நெறைய வந்து அ ஐடி பீப்பிள் வந்து வொர்க் பண்றாங்களோ, அவங்களுக்கும் இது வந்து ஃப்ரீ ஓஎஸ் தான். கரெக்ட்டுங்களா? ஸோ, எப்போலாம் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றேனோ, அது வந்து ஹேக்கர்ஸ் மட்டும் கிடையாது.
கம்ப்ளீட்டா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது வந்து மோஸ்ட் வந்து எப்படி சொல்றது? கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீ. ஓகே. ஃப்ரீன்றது மட்டும் இல்லாம, ஓப்பன் சோர்ஸ்னா இன்டர்நேஷனல் லெவல்ல எங்க இருந்து வேணாலும் அவங்களால அந்த டிவைஸ் உள்ள கனெக்ட் ஆக முடியும். அண்ட் இன்டர்நெட் வழியாவே எந்த கம்ப்யூட்டர வேணாலும் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு லினக்ஸ் சர்வர் ஆர் லினக்ஸ் ஓஎஸ் ஓட கம்ப்ளீட் ஸ்பெஷாலிட்டி. விண்டோஸ்ல நெறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. வெர்ஷன்ஸ் டிஃபர் ஆகலாம். ஆனா, லினக்ஸ் சர்வர்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுல 2 டைப் ஆஃப் ஓஎஸ்ஸே இருக்கு. ஓகே. ஸோ லினக்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஆ செப்பரேட் ஓஎஸ். அந்த ஓஎஸ்ல அவங்க வந்து 2 டைப் ஆஃப் ஓஎஸ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் ஓஎஸ்ன்னு ஒரு ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அண்ட் உபுண்டு சர்வர். ஓகே. உபுண்டுன்னு ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ லினக்ஸ்ன்றது செப்பரேட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, சென்ட் ஓஎஸ், உபுண்டு ஓஎஸ். ஓகே. ஸோ இந்த 2 ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே. ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லன்னு பார்க்கும்போது, மோஸ்ட்டா வந்து ஹார்ட்வேர்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அண்ட் செப்பரேட்டா இப்போ வந்து நம்ம ஓஎஸ் டைப்ஸ் ஆர் ஓஎஸ பத்தி கேட்குறாங்க அப்படின்னா, டைரக்ட்டா அவங்க என்ன கேட்பாங்க? ஜஸ்ட் வந்து "ஹாய் திலீப், உங்கள்கிட்ட எதுவும் லேப்டாப் இருக்கா? என்ன லேப்டாப் நீங்க லேட்டஸ்ட்டா யூஸ் பண்றீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாரி நீங்க கேட்கும்போது, ஆ நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூஸ் பண்றது HP. ஓகே. ஸோ HP லேப்டாப் இருக்கு. அதோட சீரிஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. இது வந்து 15 இயர்ஸ். ஸோ வந்து நான் என்ன சொல்லுவேன், இது வந்து ஐ ஹேவ் அ 15 இயர்ஸ் HP லேப்டாப். ஓகே. ஓகே. வாட் ஆர் தி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் யூ ஹோல்ட் இன் தி லேப்டாப் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. ஸோ இன்கேஸ் இந்த மாரி கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ அ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு லேப்டாப்ப ஓகே. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியரா ஒரு டெஸ்க்டாப் ரோல் உள்ள நம்ம போறோம். ஓகே. ஹார்ட்வேர்ஸ பத்தி கேட்குறாங்க. இல்ல வந்து ஓஎஸ பத்தி கேட்குறாங்க அப்படின்னா, அதுதான் ஸ்க்ராட்ச். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கொஸ்டின் இங்கருந்து அவங்க கேட்கறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கும். ஸோ எப்ப நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ பேஸ்ட்ல நீங்க வந்து வொர்க் பண்ணாலுமே, இந்த கீ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்பலாம் வந்து அந்த கீ பாயிண்ட்ஸ்ன்ற வேர்ட் வருதோ, நான் சொல்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் தி டைப் ஆஃப் ஓஎஸ் அப்படின்ற கொஸ்டின் நெறைய பேர் கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கும். அது அந்த சர்வர் அதான் ஓஎஸோட டைப்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ 3 டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த மீடியம்ல போடுறாங்கன்றது தான் அந்த டைப்ஸ். ஓகே. ஒண்ணு வந்து மொபைல் ஓஎஸ் மொபைல்ல போட்டுக்கலாம். சர்வர் ஓஎஸ் ஓகே. சர்வர்ஸ்ல யூஸ் பண்றது. டெஸ்க்டாப் ஓஎஸ் மோஸ்ட்டா சிபியூலயும், லேப்டாப்லயும் யூஸ் பண்றது. மொபைல்ல ஆண்ட்ராய்டு அண்ட் iOS 2 மாடல்ஸ் இருக்கு. 2 ஓஎஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ். சர்வர் ஓஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். ஓகே. மோஸ்ட்டா லினக்ஸ்ன்னு சொன்னாலே போதும். சென்ட் ஓஎஸ், உபுண்டுன்னு அதுல 2 இருக்கு அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ லினக்ஸ். ஓகே. பட் ஆனா உங்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சென்ட் ஓஎஸ் அண்ட் உபுண்டு இந்த 2 ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் லினக்ஸுக்கு கீழ வரும். ஓகேங்களா? ஸோ, ஆ அடுத்து டெஸ்க்டாப் பார்க்கலாம். டெஸ்க்டாப்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப் ஆர் சிபியூ. ஓகே. இந்த 2த்துல போடக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் இது டெஸ்க்டாப் ஓஎஸ். ஸோ, இதுல 3 மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? ஸோ, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸு அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உபுண்டு. ஓகே. அதுதான். லினக்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. உபுண்டு. ஓகே. சிம்பிள். ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா, மேக் ஓஎஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து மேக் ஓஎஸ்னா ஒண்ணும் இல்ல. ஆப்பிள் டிவைஸஸ். ஓகே. எங்கெங்கலாம் இந்த ஆப்பிள் சிம்பிள் வருதோ, அங்க எல்லாமே ஒரே ஒரு ஓஎஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஓஎஸ் இந்த ஆப்பிள் பிராண்ட் இருக்கு இல்லையா? அவங்களோட சொந்த ஓஎஸ். ஸோ அதுதான் வந்து இந்த iOS. ஓகேங்களா? அண்ட் சென்டாஸ். ஓகே. இந்த சென்ட் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து சென்ட் ஓஎஸோட சிம்பிள்ஸ். ஓகே. எல்லாருக்கும் வியூ ஆகுதுல்ல. ஸோ இந்த சென்ட் ஓஎஸோட சிம்பிள். ஓகே. அண்ட் இது வந்து உபுண்டு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு. ஸோ மொபைலுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர். இத நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. சென்ட் ஓஎஸ் பெருசா வந்து நம்மளுக்கு ஆ டைப்ஸ்ல வரும். அதுக்கானது. இப்ப நான் வந்து உங்களுக்கு விண்டோஸ் ஓவர்வியூ பத்தி சொல்றேன். ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு ஓஎஸ பத்தி யாராவது ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட வெர்ஷன்ஸ்லாம் இருக்கு ஓஎஸ்ல. ஓகே. ஸோ நம்பளோட மொபைல் ஃபோன்ல அப்டேட் கேட்கும். யாராவது பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஜஸ்ட் நீங்க செட்டிங்ஸ் உள்ள போனாலோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர் டாட் இருக்கும். ஓகே. அந்த ரெட் கலர் டாட் எப்பலாம் அப்பியர் ஆகுதோ, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். என்ன நோட்டிஃபிகேஷன் வரும்? இந்த மாரி வந்து உங்களோட மொபைலுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து பெண்டிங் இருக்கு. ஓகே. வுட் யூ லைக் டூ அப்டேட் யூர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்க அப்டேட் போட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அடுத்த ஒரு 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு அது லோட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. குறிப்பிட்ட ஜிபி கணக்குல இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அது வந்து ஒண்ணும் இல்ல. ஓஎஸ் அப்டேட் தான். அந்த அப்டேட்ட நீங்க போடுறீங்கன்னும்போது, அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா என்ன சேஞ்சஸ் நடக்கும் உங்க ஃபோன்ல? உங்களோட ஃபோன்ல வந்து அந்த அப்டேட் போட்டதுக்கு அப்புறமா, உங்களோட அப்ளிகேஷனோட மாடல் மாறிடும். ஓகே. அண்ட் உள்ள இருக்கிற ஃபாண்ட் சைஸ் எல்லாம் மாறலாம். கரெக்ட்டா? ஸோ உள்ள இருக்கிற செட்டிங்ஸ் நீங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த செட்டிங்ஸோட டெஸ்டினேஷன் எல்லாமே கொஞ்சம் வந்து டில்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இந்த மாரி சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். அதெல்லாம் ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட ஓஎஸ் வெர்ஷன் இருக்கு இல்லையா? அந்த வெர்ஷன்ல வந்து இப்படிதான் டிசைன் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நாங்க ஸ்பெசிஃபிகேஷன் ஹையர் பண்ணி குடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இதுதான் வந்து அந்த சேஞ்சஸ். ஓகே. ஸோ அதே மாரி விண்டோஸ் 10, விண்டோஸ் 11. ஓகே. விண்டோஸ்ல வந்து 2 மாடல்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் இத மட்டும் பார்த்துடலாம். மோஸ்ட்டா வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியில வர எல்லாருக்குமே அவங்க லேப்டாப் குடுத்தே ஆவணும். ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு வொர்க்குக்கு போறோம். ஓகே. நீங்க நாளைக்கு வந்து போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஒரு லேப்டாப் குடுத்துருவாங்க. கரெக்ட்டா? ஸோ அந்த லேப்டாப்ல என்ன ஓஎஸ் இருக்கும் அப்படின்னா, விண்டோஸ் தான் இருக்கும். ஓகே. அண்ட் அந்த விண்டோஸ்ல விண்டோஸ் 10 இருக்கணுமா? 11 இருக்கணுமா? ஏன்னா, யார் யாருக்கு என்ன வொர்க் இருக்கோ, அதுக்கேத்தா மாரி ஓஎஸ் மாறும். ஸோ, ஆ ஐடி கம்பெனிஸ்ல மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டிங் இருக்கும், ஹெச்ஆர் டீம் இருக்கும், ஐடி டீம் இருக்கும். ஓகே. அண்ட் டெலிவரபிள்ஸ்ன்னு சொல்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரில ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ, யாரு எங்கேருந்து ஒர்க் பண்ணாலுமே, அவங்களுக்கு என்ன ஒர்க்கோ, ஓகே. அதுக்கேத்த மாரி தான் ஓஎஸ் வந்து போட்டு குடுப்பாங்க. போட்டு குடுக்க வேண்டியது ஐடி டீமோட ஒர்க். ஓகே. ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு ஓஎஸ் போடணும் கண்டிப்பா. அதாவது ஓஎஸ் போட தெரியுதா? ஓகே. அண்ட் என்னென்ன ஓஎஸ் மாடல்ஸ் இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கிற வெர்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு தெரியுதா? இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அ இன்னைக்கும் ஒரு ஹோம் ஒர்க் குடுப்பேன். ஓகே. ஜஸ்ட் அதாவது ஹோம் ஒர்க்னா நீங்க வந்து எழுதி படிக்கலாம் வேணாம். ஜஸ்ட் நீங்க ஃப்ரீ டைம்ல உங்களோட மொபைல் ஃபோன்ல ஜஸ்ட் ஒரு ஏஐ டூல்ல போயிட்டு இந்த மாரி வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் அவைலபிள் அண்ட் என்ன சொல்றது? இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் இருக்கிற வெர்ஷன்ஸ் மட்டும் நீங்க பார்க்கணும். ஸோ இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரிஞ்சு ஸோ என்னோட 2ண்ட் இன்டர்வியூன்னு நெனைக்கிறேன். ஓகே. அதாவது 2ண்ட் கம்பெனி. இப்ப நான் வந்து 4த் கம்பெனில வொர்க் பண்றேன். ஓகே. ஸோ ஒரு ஜம்ப்லயுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரோத் இருக்கும். ஓகே. கரியர் குரோத். ஸோ எப்படி வந்து பார்த்தாலுமே, அ அந்த 2ண்ட் கம்பெனி சொன்னேன் இல்லையா? அங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? ஸோ நீங்க என்ன லேப்டாப் யூஸ் பண்றீங்க? அண்ட் அந்த லேப்டாப்ல இப்ப கரண்ட்டா என்ன ஓஎஸ் இருக்கு? ஓகே. ஏன் வந்து அந்த கொஸ்டின பிரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஓஎஸ் தான் இவரு யூஸ் பண்றாரா? ஸோ அதையும் இவரு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாரா? அப்படின்னு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து சர்விஸ் டெஸ்க் ரோல் 3மே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ நான் தெளிவா சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து சர்விஸ் டெஸ்க். ஓகே. சர்விஸ் டெஸ்க் தான் வந்து இருக்கிறதுலயே ஸ்கிராட்ச் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். ஓகே. ஸோ சர்விஸ் டெஸ்க்ல இருந்தா எது வேணா உங்களால கத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன மாரி டிக்கெட்ஸ் வரும் அப்படின்றது தான் அங்க வந்து மேனேஜபிளான சேலஞ்ச். ஓகே. ஸோ எல்லா யூசருமே வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு யூசரும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு டிக்கெட்ஸ் வரும். அந்த டிக்கெட்ஸ நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகே. அது வந்து ஐடி ரிலேட்டடா, இல்ல வந்து அவங்களுக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடா, ஓகே. எனக்கு வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி குடுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஓஎஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வந்து ஒருத்தங்க மார்க்கெட்டிங் டீம்ல இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இத்தன நாளா. ஓகே. ஆனா, அ பிசினஸ் பிசினஸ் ஜஸ்டிஃபிகேஷனோட அவங்கள வந்து வேற ஒரு டீமுக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா, வேற டீம்னா ஒரு கோடிங் டீமுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஓகே, ஜாவா, பைத்தான் ஆர் சம்திங். ஸோ வந்து கோடர்ஸ் டெவலப்மெண்ட்ல வந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லினக்ஸ் மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வரும். ஓகே, இன் இன் கேஸ் இந்த மாதிரி சினாரியோஸ்ல உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா நீங்க தான் வந்து அந்த ஓஎஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் டிக்கெட்ஸ் நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ யூசர்ஸ் வந்து எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் கேட்பாங்க. பட் ஆனா அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களோட நெட்வொர்க் ஷேரிங் பாத்துல வந்து இருக்கா? ஓகே. அப்படி இல்லைன்னா வந்து நம்ம கம்பெனில இந்த அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணலாமா? ஆர் அந்த அப்ளிகேஷனுக்கு எதுவும் வந்து லைசன்ஸ் இருக்கா? ஏன்னா லைசன்ஸ்டு அப்ளிகேஷன்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எதுவும் அப்ளிகேஷனா? அது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு யூசர் கேட்குற அப்ளிகேஷனை அவங்களோட சிஸ்டம்ல நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டலேஷன் பண்றீங்க இல்லையா? அந்த இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது யூசர் வந்து உங்க கூட தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருப்பாங்க. ஓகே, மேபி நீங்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஓ, அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ரிமோட் டெஸ்க்டாப் ஆப் இருக்கும். ஸோ ஒரு கம்ப்யூட்டரை வீட்ல இருந்து இன்னொரு வீட்ல இருக்க ஒரு யூசரை வந்து கனெக்ட் பண்ணி அவரோட ஸ்க்ரீனை இப்போ நான் எப்படி உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி அவங்களோட ஸ்க்ரீனை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, அங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலும் இருக்கும். ஸோ நீங்க கண்ட்ரோல் எடுத்து அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சர்வீஸ் டெஸ்கோட ரூல்ஸ். இதுல ஃபைனலா சர்வீஸ் டெஸ்க்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாமே வருதுன்னு சொன்னேன்ல. ஓகே, இந்த 2-3 ஒர்க்ஸை தவிர எந்தெந்த டிக்கெட் வருது அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அந்தந்த டீமுக்கு வந்து அந்த டிக்கெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெட்வொர்க் ரிலேட்டடா வருது. எனக்கு வந்து ஐபி சேஞ்ச் பண்ணணும். எனக்கு வந்து விலேன் சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த ஐபி, விலேன் இந்த கான்செப்ட்ஸ்க்குலாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம போவோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே சொல்றேன். ஸோ ஐடி சப்போர்ட்டுக்கு தேவையான அனைத்து அந்த 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 ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? ஸோ எல்லா ஸ்ட்ரக்சருமே நம்ம லைனா ஒரு ஒரு செஷன்ல பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நெட்வொர்க் ரிலேட்டடா குவெரீஸ் வந்துச்சு அப்படின்னா, அந்த டிக்கெட்ஸும் உங்களுக்கு தான் லேண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு லேண்ட் ஆகுற டிக்கெட்ல வந்து நெட்வொர்க் சப்போர்ட் இருக்கு. நெட்வொர்க்கோட ஒர்க் இது. இது நம்ம பண்ண முடியாது. அவங்களுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க நெட்வொர்க் டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேங்களா? என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நெட்வொர்க் டீமுக்கு எந்த டிக்கெட்டா இருந்தாலும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இன் கேஸ் அந்த பேசிக் நெட்வொர்க் திங் வந்து உங்களுக்கே தெரியுது. நீங்களே முடிக்கலாம் அப்படின்னா, நீங்களே முடிச்சிடலாம். இதுதான் L1. ஸோ டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். என்னென்னது? சர்வீஸ் டெஸ்க், 2வது நெட்வொர்க், 3 வந்து பார்த்தீங்கன்னா சர்வர். ஓகே. ஸோ இந்த 3 டீம் இருக்கும் எப்பவுமே. ஸோ இந்த 3 டீம்ல ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெஸ்க்ல இருப்பாங்க. இந்த சர்வீஸ் டெஸ்க் பீப்புளால 3 ரோலையுமே பார்க்க முடியும். சர்வர் ரோலையும் பார்க்க முடியும். நெட்வொர்க் ரோலையும் பார்க்க முடியும். சர்வீஸ் டெஸ்க் ரோலும் இவங்க தான் பார்த்தாகணும். ஓகேங்களா? ஸோ நீங்க இன்கேஸ் சர்வீஸ் டெஸ்க்ல போய் லேண்ட் ஆகுறீங்க அப்படின்னா, சீரியஸா சொல்றேன். ஒரு ஒரு மிகப்பெரிய growth இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். சர்வர் டீம்ல என்னென்ன நடக்குது அண்ட் என்ன மாரி இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படி தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு தான் அந்த டிக்கெட் லேண்ட் ஆக போகுது. நீங்க தான் அத ஃபர்ஸ்ட் லெவல் இன்ஜினியரா போய் செக் பண்ண போறீங்க. அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா, எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு புரிய வரும். சர்வர் அண்ட் நெட்வொர்க்ல என்ன மாரி இஷ்யூஸ்லாம் வந்து யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற ஃபுல் கிரைட்டீரியாவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருவாங்க. ஸோ இத தாண்டி வேற என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ரிப்போர்ட் கிரியேஷன், அதாவது நீங்க ஒரு அசெட்ட மேனேஜ் பண்றீங்க. ஓகே. அப்படின்னா, அதுக்கான செப்பரேட் டாஸ்க் இருக்கும். ஓகே. அசெட் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு கம்பெனில ஒரு சர்வீஸ் டெஸ்க் பீப்பிள்க்கோ, இல்ல வந்து அந்த ஐடி இன்ஜினியருக்கோ குடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்ல ஓகே, ஆளுக்கு ஒரு ஒரு லேப்டாப் வச்சிருப்பீங்க. ஓகே. இன்கேஸ் ஒரு லேப்டாப் வச்சிருக்கோம், நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ப்ராப்ளமே கிடையாது. நீங்க ரெகுலரா வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்ன ப்ராப்ளம்னாலும் பார்த்துக்கலாம். ஓகே. இதுவே வீட்ல அம்மாக்கு ஒரு லேப்டாப், அப்பாவுக்கு ஒரு லேப்டாப், தம்பிக்கு ஒரு லேப்டாப், அண்ணனுக்கு ஒரு லேப்டாப். ஓகே. ஸோ இந்த மாரி
வீட்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு ஒரு லேப்டாப் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும். ஆனா சர்வீஸ் பண்றது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. அவங்க வந்து யூஸ் பண்றவங்க, "இல்லப்பா எனக்கு இது ஹேங் ஆகுது. இல்லப்பா இது வந்து டைட்டா இருக்கு." ஓகே. ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் சொன்னா தான் உங்களுக்கு அது வந்து தெரியும். கரெக்ட்டுங்களா? அண்ட் அதே மாரி எந்தெந்த லேப்டாப்ப யார் யாரு வச்சிருக்கா? அப்படின்ற ஒரு டேட்டாவ யார் வச்சிருக்காங்களோ, இந்த ஒர்க்க அ கம்பைன்டா பார்க்குறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அசெட் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டுக்குள்ள வரும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டா வந்து உங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸா இருக்கும். இதுல வந்து மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். என்ன சேஞ்ச் இருக்கும்னா, ஜஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா உங்கள சர்வீஸ் டெஸ்க்லேருந்து அடுத்த ரோல் மூவ்மெண்ட் குடுத்து, வெறும் நெட்வொர்க்க மட்டும் நீங்க பாருங்க. நெட்வொர்க்குக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி இல்லன்னா, வெறும் சர்வர் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வருக்கு அனுப்பிடுவாங்க. ஓகே. அப்ப நீங்க வந்து கிளவுட் மேனேஜ்மென்ட் அண்ட் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது உள்ள போற மாரி இருக்கும். ஆனா, அதுக்கு முன்னாடி சர்வீஸ் டெஸ்க்ல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் கத்துக்கினா மட்டும் தான், உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வரும். எங்க நம்ம என்ன பண்ணலாம்? அண்ட் எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணி அந்த இஷ்யூஸ சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். 2 டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11. ஓகே. ஸோ விண்டோஸ் 10 வந்து முடிஞ்சு போச்சு. இப்பவும் யூஸ் பண்றாங்க. ஆனா, அந்த அளவுக்கு மோஸ்ட் எஃபெக்டிவா இருக்காது. ஓகே. விண்டோஸ் 11 எந்த அளவுக்கு இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ, அந்த மாரி விண்டோஸ் 10க்கு மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த விண்டோஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா? இதோ பார்க்குறீங்களே இந்த 4 ஸ்கொயர். ஸோ இந்த சிம்பிள் வந்து யாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்ன்னு ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனோட சிம்பிள் இதுதான். அந்த மைக்ரோசாஃப்ட் எப்படி அப்படின்னா, அவங்க இந்த ஓஎஸ வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாருக்குமே வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஃபார் தி சார்ஜஸ் தான். எல்லாத்துக்குமே சார்ஜஸ் தான். காசு குடுத்து தான் அவங்க வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஸோ ஓஎஸ் மட்டும் இல்லாம விண்டோஸ் ரிலேட்டடா ஓகே. என்ன அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்கும். ஓகே. அங்க நீங்க போயிட்டு எடுத்துக்கலாம். மைக்ரோன்னு போட்டோனே இங்க வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர். சிம்பிள் இப்படிதான் இருக்கும். நீங்க உள்ள போனீங்கன்னா, எந்த ஒரு அ அப்ளிகேஷன் வேணாலும் இங்க அவைலபிளா இருக்கும். ஓகே. நான் வேணா ஜஸ்ட் போய் காட்டுறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கேம்ஸ்ல இருந்து என்னென்ன ஆப்ஸ் வந்து விண்டோஸ்க்குள்ள இருக்கணுமோ, ஓகே. எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ இங்க போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஆனா, எல்லாருக்குமே அந்த டவுன்லோட் வந்து அவைலபிளா இருக்காது. ஸோ அந்தந்த மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷனுக்கு உங்களோட ஓஎஸ்க்கு ஆக்சஸ் இருந்துச்சு அப்டின்னா மட்டும் தான், நம்பளால வந்து ஓஎஸ்ஸ இன்ஸ்டால் சாரி அப்ளிகேஷன்ஸ இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்க போயிட்டு எதுவா இருந்தாலும் இங்க சர்ச் பண்ணா போதும் வந்துரும். ஓகே. இப்போ அஸ்யூர் போட்டீங்கன்னா, அஸ்யூர் வந்துரும். அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. அஸ்யூர்ல என்னென்ன இருக்குன்னா, அதுல நெறைய இருக்கு. ஓகே. அஸ்யூர் ஒரு கடல். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி. ஸோ என்ன ஒரு அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும், இங்க போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கான அக்கவுண்ட் ஐடி மட்டும் நீங்க வச்சிருந்தா போதும். ஸோ சேம் லைக் ஆப்பிள் ஸ்டோர். இங்க 2025ல அக்டோபர்ல விண்டோஸ் 10 வந்து இதுக்கப்புறமா மைக்ரோசாஃப்ட்டால சப்போர்ட் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. யாரு? மைக்ரோசாஃப்ட். ஓகே. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இத்தன வருஷமா வந்து அவங்க 2015லேருந்து 25 வரைக்கும் 10 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணிட்டாங்க. எத? விண்டோஸ் 10. ஓகே. இப்போ விண்டோஸ் 10க்கு பதிலா விண்டோஸ் 11 தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விண்டோஸ் 10ஓட அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அவங்க குடுத்துருக்காங்க அப்டின்னா, அதாவது ஆ குட் ஃபாண்ட் ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நெறைய டேப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் காமிக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த டேப்ஸ்ல அடிஷனலா வந்து கோபைலட் வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு 11ல வரும். ஆனா 10ல இருக்காது. ஓகே. ஸோ ஏஐ டூல் கோபைலட் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இந்த செட்டப் மட்டும் இல்ல. உள்ள இருக்கிற ஃபாண்ட் வைஸும் சரி, அண்ட் உங்களோட ஐ ஸ்பீடும் சரி, ஓகே. அண்ட் செக்யூரிட்டி பர்ப்பஸ் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பெட்டர் செக்யூரிட்டி ஓகே. ஸோ என்ன மாரி செக்யூரிட்டி இருக்கும் அப்டின்னா, 10க்குள்ள இப்போ ஒரு ரிமோட் டெஸ்க்டாப்ல நம்ம போயிட்டு ஆக்சஸ் குடுக்கணும். ஓகே. வேற யாராவது நம்மளோட டிவைஸ ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா கூட
ஒரு சின்ன ஸ்லோனஸ் இருக்கும். அண்ட் உள்ள வரதுக்கான செக்யூரிட்டி வந்து எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஐபி போட்டு நீங்க ரிமோட் எடுத்தீங்கன்னா எங்கேருந்து வேணாலும் ரிமோட் எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் விண்டோஸ் 11லயும் நீங்க எடுக்கலாம். எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. பட் வந்து அந்த அந்த லேக்னஸ் இருக்கும் இல்லையா? அந்த லேக்னஸ் இருக்காது. ஓகே. அதுதான் வந்து 10க்கும் 11க்கும் இப்ப இருக்கிற வித்தியாசம். மத்தபடி வேற எதுவும் பெருசா கிடையாது. பட் ஆனா நெறைய அந்த ஃபாண்ட் அண்ட் ஸ்டைல் ஸ்ட்ரக்சர வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க உள்ள. ஓகேங்களா? அண்ட் ஆஃபிஸ் 365 அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆ கடல் அதுவும். ஓகே. கடல்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுல அந்த அளவுக்கு நம்மளுக்கு கத்துக்கிறதுக்கும் நெறைய இருக்கும். அண்ட் நம்ம வாங்கி அத யூஸ் பண்றதுக்கும் நம்மளுக்கு நெறைய இருக்கு. ஸோ உங்களோட ஐடி இப்ப குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஐடிய வந்து Microsoft 365 நீங்க வந்து வெப் ப்ரௌசர்லயே ஜஸ்ட் போட்டு கூட நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. பண்ணீங்கன்னா மெயில் ஓப்பன் ஆகும். கரெக்ட்டா? மெயில்ல மெயில் மட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்கு மத்தவங்க கூட பேசுறதுக்கு Teams ஓப்பன் ஆகும். ஓகே. Teams ஓப்பன் ஆகுதா? அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடா இருக்கிற நெறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஐடில யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து குடுத்துருக்கான். இவ்வளவு M365 அப்படின்ற ஒரே ஆப் உள்ள இவ்ளோ ஃபெசிலிட்டீஸ் இருக்கு இல்லையா? அந்த எல்லா ஃபெசிலிட்டீஸுமே இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அப்பா வொர்க் ஆகும் இந்த Windows 11ல. ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்களோட ஆப்ஸுக்கு எந்த ஒரு லேக்னஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு டிசைன் பண்ணது தான் இந்த Windows 11. ஸோ இதுதான் வந்து Windows 10 அண்ட் 11க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் லினக்ஸ பத்தி பார்க்கலாம். ஓகே. லினக்ஸ்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். கரெக்ட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ்க்கும், சர்வர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு மோஸ்ட்டா பிரிஃபர் பண்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் தான் பிரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லையா? ஹேக்கர்ஸ் மட்டும் கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து டெவலப்பர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ இதுதான். அவங்க வந்து ஆக்சுவலா பிளஸ் பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. அதாவது சர்வர்ஸ்க்கும், டெவலப்பர்ஸ்க்கும் பயங்கரமா வந்து இந்த லினக்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில நெறைய பேர் வந்து ஜாவா, பைத்தான், ஓகே, சி பிளஸ் பிளஸ் அந்த மாரி நெறைய லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா? ஸோ எல்லா லாங்குவேஜஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் பண்றாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம செக்யூரிட்டி வேணும். ஓகே. ஒரு 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 யுஎஸ் ரிலேட்டட் ஒர்க்க வந்து நான் இங்க வீட்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் யுஎஸ்ல ஆ இருந்து அந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்திருக்கதால, நம்ம கிட்ட கம்ப்ளீட் செக்யூரிட்டி இருக்கா? என்னோட டேட்டா வந்து வெளிய போவாதா? ஓகே. எந்த ஒரு டேட்டாவும் வெளிய போக்கூடாது. இந்த மாரி செக்யூரிட்டி உன்கிட்ட இருக்கா? இருந்துச்சுன்னா தான் நான் வந்து உனக்கு அந்த ப்ராஜெக்ட்டே அலைன் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்ல சொல்லுவாங்க. ஏன் அந்த அளவுக்கு அவங்க வந்து செக்யூரிட்டி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்களோட டேட்டா வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். ஸோ அந்த மாரி சோர்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்? அவங்க வந்து அந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக சர்வர்ஸ வந்து டிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து லினக்ஸ்ல கம்ப்ளீட்டா அது ஓப்பன் சோர்ஸ். ஓகே. அதனால மோஸ்ட்டா வந்து இந்த மாரி செக்யூரிட்டி பர்ப்பஸ் ரிலேட்டடா இருக்கிற இதுக்கு வந்து இந்த லினக்ஸ வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அத தாண்டி ஒன்லி ஃபார் டெவலப்பிங் பர்ப்பஸ் அண்ட் டெஸ்டிங் பர்ப்பஸ் ஹூ ஆர் தி கோடர்ஸ். ஓகே. கோடர்ஸ் மட்டும் பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து அதோட யூசேஜ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகே. ஒண்ணுமே இல்ல. உபுண்டு வந்து பெஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா? அது வந்து என்னதான் வந்து டிஃபரண்ட் லாங்குவேஜ் ஓஎஸ்ஸா இருந்தாலுமே, அது ஒரு ஃப்ரீ ஓஎஸ்ன்றதால ஈஸியா நம்ம இன்சர்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. அத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து யூசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கமாண்ட்ஸ்லயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் CentOSனா ஒண்ணும் கிடையாது. நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆ லினக்ஸ்னு ஒரு ஓஎஸ். அதுல 2 டைப்பா குடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 2 டைப் தான் இது. உபுண்டு, CentOS. உபுண்டு தான் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஆனா, CentOS எப்படின்னா காஸ்ட்லி. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆ சர்வர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. உபுண்டு வந்து லேப்டாப்புக்கு போட்டுக்கலாம். ஓகே. டெஸ்க்டாப்புக்கு போட்டுக்கலாம். ஓகே. சர்வருக்கும் போடலாம். பட் ஆனா, CentOS வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா சர்வர்ஸ்க்கு மட்டும் தான் போட முடியும். ஓகே. CentOS போட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கான ஒர்க் லோடே வந்து பயங்கரமா இருக்கும். ஓகே. ஸோ எப்படி சொல்றது? அ ரொம்ப வந்து ஈஸியா நீங்க பண்ணிக்க முடியும். உங்களோட ஒர்க்ஸு. எந்த ஒரு லோடுமே வந்து ஓஎஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் லேகே குடுக்காது. உங்களுக்கு எந்த ஒரு லேகும் இருக்காது. கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடா இருக்கும்.
அண்ட் உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். அண்ட் தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து கோடிங்ல போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமாண்ட் பேஸ்ட் ஓஎஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ். ஓகே. சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபீச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் லினக்ஸோட என்னென்ன டிஃபரன்ஷியேஷன்றது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு மோஸ்டா எந்த ஓஎஸ் இருந்தாலுமே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் லினக்ஸ் இந்த ரெண்டு மாடல்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லா இடத்துலையுமே மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அப்படி மோஸ்டா யூஸ் பண்ணும்போது கூட எந்த அளவுக்கு வந்து அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், என்னென்ன டிஃபரன்ஷியேஷன்றதை மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ அதோட இன்டர்ஃபேஸ். ஓகே. இன்டர்ஃபேஸ்ன்னு வரும்போது ஓகே, ஜியூஐ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிராஃபிக்கல் யூனிட் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஓகே. இப்போ நம்மளோட மொபைலே எடுத்துக்கோங்க. ஓகே. ஒரு ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன் இருக்கும். கரெக்ட்டுங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ கேம் விளையாடுறதுக்குன்னு செப்பரேட்டா ஃபோன்லாம் இருக்கும். ஓகே. அதே மாதிரி எதுக்காக அப்படின்னா அந்த கிராஃபிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு பக்காவா அந்த கேம்ஸ்ல தெரியணும். ஓகே. ஸோ எந்த ஒரு கேம்லயுமே அந்த கிராஃபிக்ஸ் கிளாரிட்டி இருந்ததுன்னா அதோட பிச் வந்து இன்னும் ஒரு படி மேல இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் ஃபேஸ் இன்டர்ஃபேஸை வந்து கொடுக்குறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விண்டோஸ். ஸோ விண்டோஸ்ல உங்களுக்கு அதுல எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. ஓகே. ஸோ எந்த ஒரு கிராஃபிக் குவாலிட்டியா இருந்தாலுமே விண்டோஸ் வந்து அந்த ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா. பட் லினக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்க வந்து கிராஃபிக்ஸை பேஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து செக்யூரிட்டியை பேஸ் பண்ணுவாங்க. அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாவே கமாண்ட் லைன்ஸ் இதுல தானே ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் ரிலேட்டட் தானே. ஸோ வந்து உள்ள இருக்க ப்ராசஸரோட இதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து ஓஎஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் காஸ்ட் பார்க்கலாம். ஓகே. காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் மைக்ரோசாஃப்ட் வந்து பெய்டு வெர்ஷன். ஓகே. நீங்க ஓஎஸ்க்கு காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஓஎஸ்க்கு வந்து ப்ராடக்ட் கீ வாங்கி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனா லினக்ஸ் வந்து ஃப்ரீ. ஓகே. ஸோ அதனால மோஸ்டா நிறைய பேர் வந்து லினக்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணாலுமே அதோட யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கஸ்டமைசேஷன் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ல லிமிட்டடாக இருக்கும். ஓகே. அண்ட் லினக்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். எதை வச்சு அதை சொல்லுவாங்க தெரியுமா? கஸ்டமைசேஷன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி லேப்டாப்போட மாடல்ஸ் டிசைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாத்திக்கிறது. அதாவது லேப்டாப்னா லேப்டாப் கிடையாது, லேப்டாப் உள்ள இருக்கிற ஓஎஸ். ஓகே. ஒரு ஃபாண்ட் சைஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு எனக்கு இந்த பிக்சர் வேணாம், இந்த இந்த டிசைனையே மாத்தணும், மாடுலேஷனையே மாத்தணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து இதுல மாத்த முடியாது லினக்ஸ்ல. சாரி, விண்டோஸ்ல. ஓகே. ஸோ விண்டோஸ்க்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. ஓகேங்களா. என்னோட ஓஎஸ்ல வந்து இதுதான் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டா அவன் வந்து ஒரு ஃபாண்ட் வச்சிருப்பான். ஸ்டாண்டர்டா இதுதான் பிக்சர்ஸ், இதை தவிர வேற எதுவும் மாற்ற முடியாது டிஃபால்ட்ல அப்படின்னு வச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே உங்களுக்கு உபுண்டுல கிடையாது. நீங்க எப்படி வேணா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. அதனால தான் அது வெரி ஃபிளெக்சிபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து விண்டோஸ்ல வந்து கண்டிப்பா ஏவி வேணும். ஓகே. ஏவி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆன்டிவைரஸ். ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிவைரஸ் இருக்கு. ஸோ இப்போ செக்யூரிட்டி லெவல்ல ஆன்டிவைரஸ் கண்டிப்பா வேணும். எதுல? விண்டோஸ்ல. ஓகே. பட் ஆனா லினக்ஸ்ல வந்து பேசிக்கா உள்ளேயே வந்து பில்டின் ஆப்ஷனாவே செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க. ஓகே. அது ஓப்பன் சோர்ஸ்ன்றதால யாரு வேணா எப்ப வேணா உள்ள இன்டர்னலா வர முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி சினாரியோல எந்த ஒரு ஹேக்கர்ஸுமே ஹேக் பண்ணக்கூடாது. ஓகே. யாராலையும், ஏன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யாரு வேணாலும் இன்டர்நெட் மூலியமா நம்ம கம்ப்யூட்டர் உள்ள வர முடியும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றதுக்கான பேஸ் லைன் வந்து அவன் ஓஎஸ்லயே வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கான். ஓகே. ஸோ அதனால நீங்க வந்து லினக்ஸை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா. இந்த பில்டின் குவாலிட்டி இருக்கிறதால அண்ட் யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா
விண்டோஸ் வந்து மோஸ்டா வந்து எல்லா ஆஃபீஸ்லயுமே ஒர்க் பண்ணுவாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஒரு 5000 டூ 5000 டூ 6000 எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு வந்து 98% வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? அதே மாரி வீட்ல இப்ப நானும் விண்டோஸ் தான் யூஸ் பண்றேன். யாருக்கு வந்து இங்க நம்ம லோக்கல்ல யூஸ் பண்ணாலும் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ விண்டோஸ் மட்டும் தான் வந்து மோஸ்ட் பிரிஃபரபிள் ஓஎஸ் இன் தி வேர்ல்ட். ஓகேவா? அண்ட் லினக்ஸ். லினக்ஸ் வந்து எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்வர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே. அங்க மட்டும் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதோட பார்ட்டிஷன் டைப்ஸ் குடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே சேம் பார்ட்டிஷன் தான். ஓஎஸ்ல எதுவும் பார்ட்டிஷன் வித்தியாசம்லாம் இருக்காது. அண்ட் விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சி அண்ட் டி. ஓகே. இப்போ விண்டோஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பார்ட்டிஷன்ஸ் வந்து 2 பார்ட்டிஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒரே பார்ட்டிஷனா தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பார்ட்டிஷன் வேணும்னா பண்ணிக்கலாம். அது என்ன பார்ட்டிஷன்னு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுன்றது நான் சொல்றேன். ஸோ மேபி வந்து நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு சிஸ்டம்ல போனீங்க, திஸ் பிசி போனீங்க அப்படின்னா, சின்னு ஒரு டிரைவ் இருக்கும், டின்னு ஒரு டிரைவ் இருக்கும். ஒண்ணும் இல்ல ஸ்டோரேஜ் தான். ஓகே. ஸோ சியும் டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம ஸ்ப்ளிட் பண்றது தான். ஓகே. அளவு வச்சு. ஆனா டில நீங்க தான் கம்ப்ளீட்டா புதுசா டேட்டா ஏதாவது சேவ் பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஒரு படம் டவுன்லோட் பண்றீங்க. இல்லன்னா வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து நீங்க டவுன்லோட் பண்றீங்க. ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ண போறீங்க அப்டின்னா, அத வந்து நீங்க புதுசா தான் இந்த டி டிரைவ்ல போட்டு நீங்க வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுவே சின்றது வந்து எப்டின்னா, நீங்க உள்ள ஹார்ட் டிஸ்க்ல ஓஎஸ் போடுவீங்க தெரியுமா? ஓஎஸ் போடும்போதே ஓஎஸ்ஸுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் உள்ள. ஓகே. அந்த ஸ்பேஸ எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா சி டிரைவ். ஓகே. எது ஃபர்ஸ்ட் இனிஷியல் டிரைவோ, அது வந்து அந்த ஸ்பேஸ எடுத்துக்கும். ஸோ எது ஃபர்ஸ்ட் இனிஷியல் டிரைவா இருக்கும் அப்டின்னா, மோஸ்ட்டா சி மட்டும் தான் இருக்கும். ஓகே. அதனால தான் அவங்க வந்து சிஸ்டம்னு குடுத்துருக்காங்க. லினக்ஸ் எங்கெங்கலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் அதோட பாத் எப்படி இருக்கும் அப்டின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் லைன் தான் சொல்லியிருக்கேன் கரெக்ட்டா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூட்ன்னு ஒரு பாத் இருக்கும். ஓகே. அது வழியா ஓம்ல தான் யூசர் ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த 2 பாத்து தான் மோஸ்ட்டா நீங்க வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும் லினக்ஸ்ல. ஏன்னா, உங்களுக்கு விண்டோஸ் மாரி இது இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் நார்மலா போய் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இத ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். அப்படிலாம் கிடையாது லினக்ஸ்ல. நீங்க லினக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட். ஓகே. ஸோ இதுல நான் வந்து திஸ் பிசி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சி டைப் காமிக்குது பாருங்க. நான் ஸ்ப்ளிட்டே பண்ணல. ஓகே. இன்கேஸ் நான் ஸ்ப்ளிட் பண்றேன் அப்படின்னா, என்னால தாராளமா ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகே. அப்படி பண்ணனா ஒண்ணும் இல்ல. இதே மாரி ஒரு லாக் சிம்பல் போட்டு, இதே சிம்பல்ல இங்க ஒரு ஸ்டோரேஜ் காட்டும். இதே மாரி. ஓகே. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் சின்னு இருக்குல்ல. இதுல விண்டோஸ் டின்னு இருக்கும். ஓகே. ஸோ எப்படி அத பிரிக்கணும் அப்படின்னா, அது நான் உனக்கு இன்னொரு கிளாஸ்ல சொல்றேன். பட் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 475 ஜிபின்னு இருக்கு இல்லையா? இந்த 475ல 220 ஜிபி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேல இருக்கிறது எவ்வளோ? ஓகே. ஒரு ஒரு 240, 230 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட்ட வந்து நான் இப்ப செப்பரேட்டா செகண்ட் டிரைவா போட்டுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலியா இருக்க ஸ்பேஸ வந்து இன்னொரு டிரைவா நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனா, நான் கன்வெர்ட் பண்ணாலுமே, இங்க இருக்கிற ஸ்டோரேஜ் சில தான் இருக்கும். ஓகே. இது அந்த விண்டோஸ் ஸ்டோரேஜ் சொல்றேன். ஓகே. இதுதான் வந்து கான்செப்ட்.